இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க பல வழி இருக்குது. அதில் ஒரு வழி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறது. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறது ஒரு வழி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பித்ருக்களுக்கு வந்து பசி எடுக்கும், அவங்க பசி அடக்கிறதுக்கு நம்ம எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. மனுஷனாக வாழும்போது உடம்பு இருக்குது, வாய் இருக்குது, செரிமான உறுப்புகள் இருக்குது, கழிவை வெளியேற்றுறதுக்கான உறுப்புகள் இருக்குது, பசி எடுக்கும். உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மாவுக்கு பசி எடுக்குமா? அது இன்றைக்கே யோசிச்சுருக்கோமா? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி செரிமானம் ஆகும்? எப்படி கழிவு வெளியேற்றுவாங்க? ஐயா எழுந்தனி சாப்பிட்டாங்க, சிரிக்கிறதுக்கு ஏதாவது உடம்புல அவங்களுக்கு உடம்பு இருக்கா? குடல் எதுவும் இருக்கா? இல்லை. சரி, சிரிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோம். கக்கூஸ் போகணும், எங்கே போய் கக்கூஸ் போவாங்க? அப்படி யாராவது கக்கூஸ் போனதை பார்த்துருக்கீங்களா? அப்படி யாராவது கக்கூஸ்க்கு போன ஆன்மாவை பார்த்துருக்கீங்களா? சரி, அவ்வளோ பெரிய சொர்க்கம் நரகம்னு ஒரு 2 ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்றாங்க. அந்த நரகத்தில் சொர்க்கத்துலலாம் சாப்பாடு போட மாட்டாங்களா? சாப்பாடு போட வக்கு இல்லைன்னா எதுக்கு அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க? சொர்க்கம் நரகம்ன்ற 2 ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. அது கூட வக்கு இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படியே உடனே போய் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி போயிடுறோம். தர்ப்பணம் கொடுக்கணும்னு அவங்க நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க. உட்காந்துக்கிட்டே வாங்காமல் உட்காந்த இடத்துல சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க. ஏதோ மந்திரன்ற பேரில் எதோ சொல்லி சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர்லாம் வாழக்கூடிய காலத்தில் அதிகமாக கறி சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் கறி ரொம்ப சாப்பிடுவார். வாரத்துக்கு 3 நாள் கறி தான், ஆட்டுக்கறி தான். ஹோட்டலில் வாங்குறது கிடையாது, வீட்டில் சமைச்சது. அப்படி சாப்பிட்டவருக்கு நான் எல்லையும் தண்ணியும் கொடுத்தேன்னா என்ன நினைப்பாரு? ஏன்டா வாழ்கிற காலத்தில் கறியாதுன்னு வளர்ந்த வேண்டானா எல்லையும் தண்ணி குடிக்கிறேன்னு கேவலமாக காரி துப்புவார்.